நான் சொன்னா சில பள்ளி நிர்வாகங்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. பள்ளி நிர்வாகம்னால இருக்கிற மனாராவை உடைச்சி கட்டுறது, நல்லா இருக்கிற டாய்லெட்டை உடைச்சி கட்டுறதுன்னு தான் நிர்வாகங்கள்ல வேலைன்னு நினைச்சுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா ஒரு நிர்வாகம் வந்துட்டா அடுத்தவங்க போக்குல கேட்பாங்க, உங்க நிர்வாகம் என்ன செஞ்சேன்னு. நாங்க தான் அந்த டாய்லெட்டை கட்டினோம், நாங்க தான் அந்த மனாராவை கட்டினோம். சவுதி அரேபியாவில் அவ்வளவு பெரிய மனாராவை கட்டுறான், பெட்ரோல்ல காசு ட்ரில்லியன் கணக்குல வருது, அவன்கிட்ட காசு இருக்குது, கட்டிட்டு போறான். நம்ம நாட்டுக்கு இது தேவையா? நிலம் குருணையை கட்டி போட்ட மாதிரி கதை தான். நாடு 64 பில்லியன் USD கடன்ல இருக்குது, நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கல, நிலம் குருணை தேவையான்னு கேட்டாங்கல்ல. அது மாதிரி நாட்டில் நம்ம மக்கள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்காங்க. எனக்கு ஒரு பிள்ளை கால் பண்ணாங்க, மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். என்ன சொல்றான்னா, நாங்க பிரைவேட்டா தான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மந்த்லி 3 பேர் இருக்கிற 30,000 ரூபாய் காசு கட்ட முடியாம இருக்குது, ஏதாவது உதவி பண்ண முடியுமா? டாக்டருக்கு படிக்கிறா, அட்வான்ஸ் லெவல்ல பயோல பாஸ் பண்ணி இருக்கிறா, யூனிவர்சிட்டியில மெடிக்கல் கிடைச்சிருக்குது, 3 பிள்ளைகள் இஸ்லாமிய முஸ்லிம் பிள்ளைகள். உங்களுக்குள்ள சிரமம் என்ன? மாசம் 3 பேருக்கு 30,000, ஆளுக்கு 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் தேவை ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்ட. இந்த காசை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களின் கல்வியை தொடர முடியாது. நம்ம எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம்? நம்ம மட்டும் இல்ல, நாடே இந்த புது வருஷ கொண்டாட்டம் என்று பல கோடிகளை ரோட்ல போட்டு அழிச்சிருக்கிறோம். முஸ்லிம், சிங்கள, தமிழ் எல்லா சமூகத்திலும் கஷ்டப்படுகிற குழந்தைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்விக்கு வழி தேடுகிறார்கள். அவங்களுக்கு அதை கொடுத்துட்டோம்னு சொன்னா எவ்வளவு பலன்? ஒரு நாள் இந்த புது வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் குறைஞ்சது 1000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. தித்துவா புயல்ல கேஸ் அடுப்பு இல்லாம இருக்கிறோம், தித்துவா புயல்ல ஒரு மெட்ரஸ் இல்லாம இருக்கிறோம், தித்துவா புயல்ல ஒரு பாய் இல்லாம இருக்கிறோம். ஆனா புது வருஷம்னு ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணுது, எத்தனை கோடிகள் யோசிச்சு பாருங்க. கரியா போச்சா இல்லையா? ரோட்ல நாசமா போச்சா இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிச்சுதான் கல்விக்கு செலவு பண்ணணும். எதெல்லாம் கிடைக்குதோ தர்மம், சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். மதரசாக்களுக்கு கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, ஸ்கூலுக்கு கொடுக்கிறது தர்மம் தான். நம்ம சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு மதரசாக்கும் பள்ளிக்கும் கொடுக்கிறது மட்டும் தான் தர்மம்னு. குர்ஆன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ் புக் வாங்கி கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஷூ கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, மதரசாக்கும் பள்ளிவாசல்களுக்கும் கொடுக்கிறதும் சதகத்துல் ஜாரியா. ரெண்டுமே கல்விக்குரியது. ஆனா அதை மட்டுமே நம்ம முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறோம். அடுத்த பக்கம் இதை யோசிங்க, நம்மள PhD உருவாக வேண்டும், நம்மிலே டாக்டர்கள் உருவாக வேண்டும், நம்மிலே உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும், நம்மிலே ஊடகத்துறை ஜாம்பவான்கள் உருவாக வேண்டும். இப்படி பல பேரும் உருவாகுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து கல்விக்கு கரம் கொடுத்தால் உண்டு.